அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் நல்லது நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்தும் பார்க்குற நிறைய விடயங்களில் நல்ல விஷயம் பார்க்குறோமோ இல்லையோ, அதிகமான சோகமான, வேதனையான, கவலையான விஷயங்கள தான் பார்த்துட்ருக்கோம். வேணா அது வாகன விபத்துக்களாக இருக்கலாம், தற்கொலைகளாக இருக்கலாம், கொலைகளாக இருக்கலாம், இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்றை பார்க்குறோம். ஆனால் அதிகமாக பார்க்குறது ரொம்ப கவலையான விஷயத்த பார்க்குறோம். ஏன்னா உலக அழிவு இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம நிறைய வருஷம் கேட்டிருக்கோம், தொடர்ந்து கேட்டிருக்குறோம். ஏன்னா ஆனால் நாம் நினைக்கிறது என்னது, முழு உலகம் அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் நம்ம கொஞ்சம் சின்ன வயசுலாம் கேட்டிருக்குறோம். ஏன்னா ஆனால் அப்படி இருந்து இப்போ பாருங்கள், இந்த உலக அழிவு அப்படிங்கிறது உலக அழிவா இல்லையாங்கிறதையும் தாண்டி எங்கே பார்த்தாலும் இயற்கை அனர்த்தங்கள் அதிகமாக நடக்குது. இப்போ நம்முடைய இலங்கை நாட்டில் கூட நம்ம பார்த்தோம், தொடர்ந்து வருடா வருடம் இயற்கை அனர்த்தங்கள், சுனாமி ஆரம்பிப்புக்கிட்ட முன்னுக்கும் சரி, இப்போ அதுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து நமக்கு இந்த இயற்கை அனர்த்தங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகள்லையும் இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், இப்போ நேற்று நடந்த நேபாள் இந்த விஷயமா இருக்கலாம், தொடர்ந்து இயற்கையானது நடந்துக்கிட்டே இருக்குது. உண்மைக்குமே இதுக்கு என்ன காரணங்கிறது இறைவன் தான் அறிவார், நமக்கு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப வேதனையாக இருக்குது. வாழ்க்கைனா அடுத்த செகண்ட் கூட நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரிக்க நிறைய பேர்த்தோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போய், நிறைய பேர்த்தோட கனவு, லட்சியம், என்னென்னமோ நினச்சிருந்த எல்லாதும் ஒரு 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 நிமிடத்தில் எல்லாமே தூசியாக போயிடுச்சுன்னா, அப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நேபாளத்தில் நடந்த இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய உறவுகள் உயிரிழந்துட்டாங்க. அந்த உயிரிழந்த உறவுகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தாண்டி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதே போல் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்ருக்குறாங்க, நிறைய பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. இப்படி பல வேலைகள் நடக்குது. குடும்பம் வரைக்கும் இருக்கிற உறவுகள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். அதே போல் நிறைய குடும்ப உறவுகள் தங்களோட உறவுகளாக நான் தேடிட்டுருக்காங்க. அது அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா அது மாதிரி போன்ற நாடுகளில் சுற்றுலாவுக்கு போனவங்க, வேலைக்கு போனவங்க, ஏதோ ஒரு தேவைக்காக போனவங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்னோடய உறவுகளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி கதற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது, இயற்கைக்கு மத்தியில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எனவே உறவுகள் எல்லாரும் இந்த இறைவன் பாதுகாக்கணும். அதே போல் எல்லாரும் பாதுகாப்பாக கவனமாக இருக்கணும். அதையும் தாண்டி குடும்பம் வரைக்கும் நாட்டில் ஏன் இந்த உலகத்தில் எவ்வளோ அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளுமே ஏதோ தவறுகள், பிழைகள், இயற்கைக்கு கூடாத அளவுக்கு, இயற்கைக்கே ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு நிறைய தவறுகள், பிழைகள் செய்கிறோமோ என்னமோ அதுவும் தெரியலை. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் செய்கிற தவறுகளையும் பிழைகளையும் மன்னித்து இறைவன் எல்லாரையும் வாழ வைக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம். நன்றி உறவுகளே.